ரோகிணியோட மலேசிய ரகசியம் வெளிவந்த மாதிரியே ரோகிணியோட முதல் கல்யாணத்தோட ரகசியம் எல்லாமே வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அவங்களாம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இங்கே ரோகிணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ மனோஜ் வந்துட்டு என்ன ரோகிணி இவ்வளோ சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சொல்லவும், ஆமாம் மனோஜ் அதுக்கு காரணமே வந்துட்டு நீ வந்துட்டு இந்தளவுக்கு மாறுவே எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லவும், அதை கிட்ட மனோஜ் இருந்துட்டு என்ன ரோகிணி நான் வந்துட்டு எப்போவுமே உன்னை வெறுத்தது கிடையாது, உண்மையில எனக்கு கோபமும் கிடையாது, என்ன நீ வந்துட்டு சொன்ன போய் தான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லவும், அதை கிட்ட ரோகிணி இருந்துட்டு சாரி மனோஜ் நானும் வந்துட்டு இனிமேல் உங்கள்கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கிட்ட மனோஜ் இல்லை ரோகிணி நானும் வந்து கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன் தான் அப்படின்னு சொல்லவும், என்ன மனோஜ் சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா ரோகிணி அந்த மீனா வந்துட்டு முத்துக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கா, இருந்தாலும் முத்து பார்த்தியா அந்த மீனா வந்து விட்டு கொடுக்காம அம்மா கிட்ட எப்படிலாம் பேசுகிறான், ஆனால் நான் வந்துட்டு உனக்காக வந்துட்டு அம்மா கிட்ட எப்பவுமே சப்போர்ட் பண்ணி பேசுனதே கிடையாதுல்ல. அதை கேட்ட ரோகிணி இருந்துட்டு ஆமாம் மனோஜ் எனக்கும் வந்துட்டு அந்த விஷயத்தில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், எப்போ பாரு இந்த முத்துவும் மீனாவும் வந்துட்டு ஜோடியாக சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே வந்துட்டு வேதனையாக இருக்கும், நீயும் வந்துட்டு ஆன்டி பேச்சை கேட்டுட்டு என் கூட வந்துட்டு பேசாமல் பழகாமல் இருந்தீல அதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்துச்சு மனோஜ். அதை கேட்ட மனோஜ் வந்துட்டு சாரி ரோகிணி இனிமேல் அது மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன், நம்ம எப்பவுமே சந்தோஷமாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ ரோகிணி இருந்துட்டு இப்போ பார்த்தியா மனோஜ் நிலைமை வந்துட்டு எப்படி தலைகீழாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட மனோஜ் ஒன்றும் புரியாமல் என்ன சொல்கிற அப்படிங்கவும், எப்பவுமே வந்துட்டு அந்த முத்துவும் மீனாவும் வந்து ஜோடியாக கொஞ்சம் குழாவிட்டு இருப்பாங்க, நம்ம தான் வந்துட்டு ரொம்ப சோகமாக இருப்போம், இப்போ பார்த்தியா நம்ம ரொம்பவே சந்தோஷமாக இருக்கோம், ஆனால் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், அதை கேட்ட மனோஜ் இருந்துட்டு அட நீ வேற ரோகிணி அவன் வேணா பாரு அவன் 2 நாளில் மறுபடியும் போய் அந்த மீனாவை கூட்டிகிட்டு வந்தாலும் வந்துடுவான் அப்படின்னு சொல்லவும், அதை கேட்ட ரோகிணி இருந்துட்டு ஆமாம் மனோஜ் நீ சொல்கிறது சரிதான், இந்த முத்துனாலையும் சரி மீனாவாலையும் சரி அவங்க 2 பேர்த்தினால ஒருத்தர் பிரிஞ்சிருக்க முடியாது, ஆனால் என்ன அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா வந்துட்டு மறுபடியும் நம்ம விஷயத்தை கிளற ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீயே பார்க்குற இல்லை முத்தும் விஷயத்தில் எதாவது வந்துட்டு சொல்லிகிட்டே இருப்பானல்ல அப்படிங்கிற உடனே மனோஜ் வந்துட்டு ஆமாம்மா ரோகிணி நீ சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் இனிமேல் வந்துட்டு நான் உன்னை யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன் ரோகிணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட ரோகிணி சந்தோஷப்பட்டுட்டு நிஜமாவா மனோஜ் அப்படின்னு சொல்லி கேட்கவோ, ஆமாம் ரோகிணி நீ என் வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நான் வந்து இந்த அளவுக்கு வந்து நல்ல நிலைமையில முன்னேறி வந்திருக்கேன், நீ என் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கேன், எனக்காக வந்துட்டு ஒவ்வொன்று பார்த்து இப்படி செய்வேன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட ரோகிணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல மனோஜ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பக்கம் வரான், இது இப்படியே வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்ணி இந்த ஆண்டி கேட்டதுன்னு மனோஜை கண்டிப்பாக நம்ம பிரிச்சு ஆகணும், இல்லைன்னா இந்த ஆண்டி பேச்சை கேட்டு எப்போ வேணாலும் மனோஜ் மனசு மாறினாலும் மாறிடுவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மனோஜ் என்ன ரோகிணி யோசிச்சுட்டு இருக்க, சரி வா ஒரு ஷோரூமுக்கு டைம் ஆச்சு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. அப்போ அங்கே விஜயா உட்காந்துட்டு இருக்கவோ, அம்மா நாங்கள் வந்துட்டு ஷோரூமுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. அதை கேட்டு விஜயா இருந்துட்டு டே ஒரு நிமிஷம் இல்லை நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை பார்த்து கேட்குறாங்க. இல்லை ஆண்டி ஷோரூமுக்கு அப்படின்னு சொல்லவும், நீ எதுக்கு போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன ஆண்டி நீங்கள் தானே போக சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், அதை வந்து அப்பா சொன்னேன், இப்போ தான் அந்த மீனா வீட்டில் இல்லை யார் வந்துட்டு சமைப்பா, நீ எல்லாம் ஒன்றும் ஷோரூமுக்கு போக வேண்டாம், நீ போய் சமையல் வேலை பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட ரோகிணிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கரமாக கடுப்பாகுது. உடனே மனோஜை பார்த்து கண்ணிலே ஜாட காமிக்கிறாங்க. இங்கே மனோஜ் பார்த்தீங்கன்னா கீ கொடுத்த போவ மாதிரி, அம்மா என்னம்மா ரோஹிணி வந்துட்டு ஷோரூமுக்கு வரட்டுமா, நாங்கள் 2 பேரும் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்டு விஜயா கோவப்பட்டுட்டு என்னடா நான் தானே வந்துட்டு அவளை வந்து ஷோரூமுக்கு போக சொன்னேன், இப்போ எங்கிட்டே வந்துட்டு அதிகாரம் பண்ணுறியா, ஏன் இதுக்கு முன்னாடி வந்துட்டு நீ ஷோரூமுக்கு போனதே இல்லையா, ஏன் இப்போ வராமல் வந்துட்டு உன்னால் வந்துட்டு அந்த ஷோரூமை பார்த்துக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. விஜயா இப்படி கத்தவோ இங்கே மனோஜ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆஃப் ஆயிடுறாரு. மறுபடியும் இங்கே ரோஹிணி திரும்பி பார்க்கவோ, என்னடி என் பையனை ஏற்றி விடுறியா அப்படின்னு சொல்லி இங்கே விஜயா ஒரு பக்கம் கத்துறாங்க. இல்லை ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லவும், அப்போ மனோஜ் வந்துட்டு இல்லைம்மா நாங்கள் 2 பேரும் ஷோரூமுக்கு போகணுமா, நான் வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்குவேன், சேல்ஸ் எல்லாம் வந்துட்டு ரோஹிணி பார்த்துக்குவாமா அப்படின்னு சொல்லவும், போதும் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணனது, நீ ஒரு ஆளே போய் பார்த்துக்கோ, ரோஹிணி இங்கேயே இருக்கட்டும் சமைக்கணும், ஏற்கனவே வந்துட்டு நான் பசியோடு உட்காந்துட்டு இருக்கேன், எப்படா வந்து சமைப்பான்னு பார்த்துட்டு இருந்தா இவ பாட்டுக்கு கிளம்பி ஷோரூமுக்கு போகிறா, இப்போ யாருடா சமைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ரோஹிணி வந்துட்டு ஆண்டி அது வந்து ஆண்டி அப்படின்னு சொல்லுவாங்க, வேறு நீ பேசாத, என்னமோ சமையலுக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து அவள் என்னோட வாயில் புண்ணு வர மாதிரி வந்துட்டு அத்தனை காரத்தை போட்டு செஞ்சு வைக்கிறா, இப்போ நீ கூட்டிகிட்டு வந்த ஆள் இந்த மாதிரி லட்சணத்தில் இருக்குது, அப்புறம் யார் சமைப்பாங்க, போய் நினைக்காத போய் சமையல் வேலைப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை அங்கே வந்துட்டு விஜயா அவங்க தான் ஷோரூம் போகணும்னு சொல்கிறாங்களா, எதுக்காக வந்துட்டு ரோஹிணி சமைக்க சொல்கிறேன் அப்படிங்கவும், என்னங்க பேசுகிறீங்க, அப்புறம் என்ன இவ்வளோ அனுப்பி விட்டுட்டு நானாக சமைக்க முடியும், என்னாலலாம் வந்துட்டு எல்லாத்துக்குலாம் சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லவும், அப்புறம் ரவியும் ஸ்ருதி அங்கே வந்தவங்க எங்களுக்கெல்லாம் சாப்பாடு வேண்டாம் நாங்கள் ஹோட்டலே சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் கிளம்பிடுறாங்க. அப்போ விஜயா இருந்துட்டு அவங்க போயிட்டாங்கன்னா மற்றவங்களுக்குலாம் சமைக்க வேண்டாமா, என்னடி நின்றுட்டு இருக்க போய் சமையல் வேலை பாரு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இங்கே மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரோஹிணி மனோஜியே பார்க்கவும், அப்போ மனோஜ் வந்துட்டு எங்களுக்கும் வந்துட்டு அப்போ சாப்பாடு வேண்டாமா நாங்களும் வேணால் ஹோட்டலே சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜயா டென்ஷன் ஆகிட்டு என்னடா என்ன ஆளாளுக்கு என்ன விளையாடுறீங்களா, அப்போ நீங்களாம் வந்துட்டு வெளியில் போகிறீங்க ஹோட்டலில் சாப்பிட்டுக்குவீங்க, அப்போ நான் என்னடா பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க.
அப்போ ரோஹிணி இருந்துட்டு ஆண்டி நான் வேணா வந்துட்டு உங்களுக்கு ஹோட்டலில் ஆர்டர் போட்டுட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்ட விஜயா கடுப்பாயிட்டு இங்கே பாரு எனக்கெல்லாம் வந்துட்டு ஹோட்டல் சாப்பாடெல்லாம் ஒத்துக்காது, ஒழுங்காக போய் நீ போய் சமைய அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி அது வந்து அப்படின்னு சொல்லவும் என்னடி போனால் போது வெளியில் போய் சம்பாரிச்சிட்டுவான்னு சொல்லி நீ அனுப்பிவிட்டா இப்போ என்னை எடுத்து பேசுகிறியா, மறுபடியும் எது போய் சமைக்கிற வேலைப்பாரு அப்படிங்கிறாங்க. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு விஜயா எதுக்கு வந்துட்டு இப்போ தேவையில்லாம ரோஹிணி கிட்ட நீ கத்திட்டு இருக்க, அதுதான் எல்லாரும் வெளியில் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, இப்போ என்ன உனக்கு எனக்கு மட்டும்தானா, நீ போய் சமைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு விஜயா இருந்துட்டு என்னால் எல்லாம் வந்து சமைக்க முடியாதுங்க, நான்லாம் வந்துட்டு சமைச்சு ரொம்ப நாள் ஆச்சு, திடீர்னு போய் சமைக்க சொன்னால் நான் எப்படி சமைக்கட்டும் அப்படிங்கிறாங்க. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு அவங்க தான் ஷோரூமுக்கு போகணும்னு சொல்கிறாங்களே, எதுக்கு தேவையில்லாமல் கிளம்புற நேரத்தில் வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, ரோஹிணி நீ கிளம்புமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட விஜய் நான் பாட்டுக்கு அவளை சமைக்க சொல்லிட்டு இருக்க, நீங்கள் பாட்டுக்கு போக சொல்கிறீங்க, என்னாலையெல்லாம் சமைக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ எனக்கெல்லாம் சமைக்க வேண்டாம், நானும் வேணா ஹோட்டலே போய் சாப்பிட்டுக்கிறேன், உனக்கு வேணா நீ சமைச்சு சாப்பிடு இல்லைனா பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரோஹிணி கூப்பிட்டு கிளம்புடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மனோஜ் இருந்துட்டு ஆமாம்மா ரோஹிணி சமைக்கிறது வந்துட்டு நல்லாவே இருக்காது, உங்களுக்கே தெரியும்ல, எதுக்கு நீங்கள் வந்துட்டு அதை சாப்பிட்டு கஷ்டப்படுறீங்க, பேசாமல் நீங்கள் ஹோட்டல்லே ஆர்டர் போட்டு சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு இங்கே ரோஹிணி பார்த்தீங்கன்னா மனோஜ் முறைக்கவும் அப்போ அண்ணாமலை இருந்து சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே ரோஹிணி பார்த்தீங்கன்னா இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. வெளியில் வந்த ரோஹிணி பார்த்தீங்கன்னா மனோஜ் பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் வந்துட்டு சைடு கேப்பில் ஆன்டி கிட்ட என்ன பற்றி இப்படி பேசுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன சொன்ன ரோஹிணி அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்கவும் பின்ன என்ன என் சாப்பாடை வந்துட்டு உனக்கு வாயில் வைக்க முடியாத மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மனோஜ் வந்துட்டு ஐயோ ரோஹிணி நான் அப்படி சொல்லலை, அம்மாட்டிருந்து உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் நான் அந்த மாதிரி சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அதை கேட்ட ரோஹிணி உண்மையாக தான் சொல்கிறியா அப்படிங்கவும் அம்மா ரோஹிணி நான் தான் சொன்னனால உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எப்படியாவது அம்மாவிட்ட இந்த மாதிரி பேசினா தான் வந்து அம்மா உன்னை விடுவாங்க, அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட ரோஹிணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு ஐ லவ் யூ மனோஜ், எப்பவுமே வந்துட்டு இதே மாதிரி நீ எனக்காக சப்போர்ட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா ரோஹிணி இனிமேல் வந்துட்டு நான் அம்மா கிட்ட நான் விட்டு கொடுக்க மாட்டேன், ஐ லவ் யூ ரோஹிணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டு இங்கே ரோஹிணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கிளம்பி இங்கே ஷோரூமுக்கு வராங்க. அப்போ மனோஜ் பார்த்தீங்கன்னா அங்கே பாரு ரோஹிணி நாம ரெண்டு பேரும் ஆல்ரெடி சந்தோஷமாக இருக்கோம், உன்னை எப்பவுமே ஷோரூமுக்கு வந்தாலே வந்துட்டு எவ்வளோ கூட்டம் வரும், நீயே பாரு இன்னைக்கு எவ்வளோ கூட்டம் வந்திருக்குது, நம்ம ஷோரூம் முன்னாடி எத்தனை பேர் நிற்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு ரோஹிணி இருந்துட்டு ஆமாம் மனோஜ் மார்னிங்கே வந்துட்டு இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு, பரவாயில்ல நல்லா சேல்ஸ் ஆகும் போல இருக்கு, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உள்ள வராங்க. இங்கே ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எதையோ வேடிக்கை பார்த்துட்டு நிற்கவும் இப்போ உள்ளே வந்து ரோஹிணி இருந்துட்டு என்னாச்சு எல்லோரும் ஏன் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரவும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பொருள் வந்துட்டு காணோம். அதை பார்த்துட்டு ரோஹிணி மனோஜ் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்னது நாங்கள் வரதுக்குள்ளே வந்துட்டு இவ்வளோ சேல்ஸ் ஆயிடுச்சா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ உடனே மனோஜ் இருந்துட்டு பார்த்தியா ரோஹிணி நீ வந்துட்டு ஆல்ரெடி ஷோரூமுக்கு வந்தாலே வந்துட்டு நிறைய சேல்ஸ் ஆகும், அதுவும் இன்றைக்கி நீ சந்தோஷமாக வேறு வந்தையா, இங்கே பாரு எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஆமாம் சரி யார் வந்துட்டு இவ்வளோ திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போனது, சரி யார் பில் போட்ட கேஷ் எல்லாம் வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் மனோஜ் பார்த்தீங்கன்னா இங்கே கேஷ் கவுண்டர் கிட்ட ஓடுறாரு. அப்போ பின்னாடியே ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டே வராரு. இங்கே வந்து மனோஜ் கேஷ் ட்ரா ஓப்பன் பண்ணி பார்க்கவும் அங்கே அமௌண்ட்டே இல்லை. அவள் உடனே மனோஜ் என்னது இவ்வளோ ப்ராடக்ட் சேலாக இருக்குது, என்ன அமௌண்ட்டே காணோம், யார் பில் போட்டது யார் கேஷ் வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்க கேள்வி கேட்டுகிட்டே இருக்காரு. அப்போ ஸ்டாஃப் இருந்துட்டு சார் ஒரு நிமிஷம் இருங்க சார் எங்களை பேச விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மனோஜ் ரோஹிணி ஒன்றும் புரியாமல் பார்க்கவும் சார் ப்ராடக்ட்லாம் வந்துட்டு எதுவும் சேல் ஆகலை சார் அப்படின்னு சொல்லவும் என்னது ப்ராடக்ட் சேல் ஆகலையா, அப்புறம் எங்கே அங்கே பொருளெல்லாம் காணும் இங்கே கேஷும் காணும் என்ன உளறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் ஆமாம் சார் எங்களுக்கும் அதுதான் சார் ஒன்றும் புரியல, ப்ராடக்ட்லாம் வந்துட்டு எந்த கஸ்டமரும் ஒன்றும் வாங்கிட்டு போகலை அப்படின்னு சொல்லவும் அப்போ யாரும் வாங்கிட்டு போகலைன்னா பொருளெல்லாம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கத்துறாங்க. மேடம் அதான் மேடம் எங்களுக்கும் தெரியல, என்னது தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் மேடம் நாங்களும் வரும்போது பார்த்தேன்னா இங்கே பொருளெல்லாம் காணோம், சரி நாங்களே உங்களுக்கு கால் பண்ணலான்ட்டு இருந்தோம் அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டீங்க மனோஜ் ரோஹிணிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது. இங்கே மனோஜ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவப்பட்டுட்டு என்ன எல்லாரும் விளையாடுறீங்களா, நைட்டு போகும்போது கூட எல்லா ப்ராடக்ட்டும் வந்து இங்கே தான் இருந்துச்சு, இப்போ இவ்வளோ பொருளை காணோம், நான் கூட சேல்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டா இப்போ என்ன பொருளை காணோன்னு சொல்கிறீங்க, என்ன விளையாடுறீங்களா, யார் என்ன பண்ணீங்க ஒழுக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அதை கேட்ட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயந்துட்டு சார் என்ன சார் நீங்கள் எங்களையே சந்தேகப்படுறீங்க, நாங்களும் இப்போ தான் சார் வந்தோம் 10 நிமிஷம் தான் ஆச்சு, எங்களுக்கே வந்துட்டு இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லி ஒன்றும் புரியல, நாங்களே உங்களுக்கு கால் பண்ணலான்ட்டு இருந்தோம் சார், எங்களை போய் சந்தேகப்படுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே ரோஹிணி இருந்துட்டு என்ன மனோஜ் இவங்க எப்படி சொல்கிறாங்க, ஒருவேளை நேற்று ஏதாவது பல்க் ஆர்டர் ஏதாவது கொடுத்துருந்தாங்களா அதுதான் டெலிவரி போயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை ரோஹிணி நேற்று வந்து அவ்வளோ சேல்ஸே கிடையாது, அப்படி இருந்தால் உனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லவும் ஆமாம் மனோஜ் நானும் அக்கௌண்ட்ஸ் பார்க்கும்போது இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாஃப்ஸை பார்த்து இங்கே பாருங்கள் யார் வந்து ஃபஸ்ட்டு வந்தது இங்கே என்ன நடந்துச்சு எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ அவங்க ஸ்டாஃப்லாம் இருந்துட்டு மேடம் நாங்கள் வரும்போதே வந்துட்டு இங்கே திங்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மனோஜ் வந்துட்டு ஆமாம் அந்த புதுசாக சேர்ந்தாங்களா அவங்க 2 பேர் அவங்க இங்கே ஷோரூமுக்குள்ளே தான் நைட் இருந்தாங்க, அவங்க எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரோஹிணி இருந்துட்டு ஆமாம் அவங்க தானே வந்துட்டு நைட்டு இங்கே ஸ்டே பண்ணியிருந்தாங்க, அவங்கள கேட்டால் என்ன ஏதுன்னு தெரியும், அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே ஸ்டாஃப் இருந்துட்டு அப்படி யாரும் இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட மனோஜ் வந்துட்டு இங்கே பாருங்கள் நேற்று அவங்க வேலைக்கு வந்தாங்க, நைட்டில் இங்கே தான் தங்கியிருப்பாங்க, பாருங்கள் குடோனில் இது இருக்காங்களோன்னு சொல்லிட்டு போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்டு ஸ்டாஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் எங்கேயும் பார்த்தீங்கன்னா தேடி பார்த்துட்டு சார் அப்படி யாரும் இங்கே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு இங்கே மனோஜுக்கு ரோஹிணி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சியாகுது. என்ன சொல்கிறீங்க நல்லா பாருங்கள் இங்கே தான் இருப்பாங்க,
சார் இல்லை சார் நாங்கள் எல்லா பக்கம் பார்த்துட்டோம், அப்படி யாருமே இல்லை சார் இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு இங்கே ரோகிணி இருந்துட்டு, என்ன மனோஜ் அப்போ என்னது நடக்குது இங்கே, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லவும், அதுதான் ரோகிணி எனக்கும் ஒன்றும் புரியலை, அப்போ ஒரு வேளை வந்துட்டு அவங்க தான் இந்த வேலை பார்த்துட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்டீங்க ரோகிணிக்கு பார்த்தீங்கன்னா தூக்கி வரி போடுது. முதல்ல மனோஜ் அவங்க வரும்போது லக்கேஜில் கொண்டு வந்தாங்களா, அந்த லக்கேஜில் இருக்கான்னு சொல்லி பாருங்க அப்படின்னு ஸ்டாஃப் கிட்ட சொல்லவும் அவங்க எல்லாரும் தேடி பார்த்துட்டு வந்துட்டு, இல்லை மேடம் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டீங்க மனோஜ் ரோகிணிக்கு பார்த்தீங்கன்னா தலையில் இடி விழுந்த மாதிரி பயங்கரமாக அதிர்ச்சியாகுது. ஐயோ என்ன ரோகிணி இது, அவங்கள நம்பி ஷோரூமில் நைட்டு தங்க வச்சுட்டு போனால் இப்படி எல்லா பொருளையும் ஆட்டை போட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் பார்த்தீங்கன்னா அப்படியே அழுகாத குறையாக கதறாரு. அப்போ ரோகிணி இருந்துட்டு, மனோஜ் நீ அவசரப்படாத, அவங்களா எடுத்தாங்களான்னு சொல்லி எனக்கு தெரியாதில்ல அப்படின்னு சொல்லவும், என்ன ரோகிணி கண்டிப்பாக அவங்களா தான் இருக்கும், நைட்டு நம்ம அவங்களை இங்கே தங்க வச்சுட்டு போனோம், கேட்கும்போது மட்டும் எப்படிலாம் நம்மக்கிட்ட கெஞ்சி கேட்டாங்க, தங்கறதுக்கு வீடு இல்லை இங்கேயே தங்கிக்கிறேன்னெல்லாம் சொன்னாங்கல்ல, அவங்க பேசுறதெல்லாம் நம்பி தானே நம்மளும் தங்க வச்சோம், இப்போ பாரு அவங்களோட பொருளும் எதுவுமே இங்கே இல்லைன்னா அவங்க தானே வந்துட்டு இதெல்லாம் திருடிட்டு போயிருப்பாங்க. அப்போ ஸ்டாஃப்ஸ் இருந்துட்டு, சார் அவங்க புதுசாக வந்திருக்காங்க, அவங்களாம் வந்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லி கேட்காம எப்படி சார் நீங்கள் வந்துட்டு இப்படி ஷோரூமில் நைட்டு தங்க வைப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மனோஜ் இருந்துட்டு, ஆமாம் ரோகிணி நாம தான் வந்துட்டு அவசரப்பட்டுட்டோம், வந்தவங்க யார் என்ன எந்த ஊர் எதுவுமே வந்து நம்ம விசாரிக்கவே இல்லை, பத்தாவதுக்கு ஐடி ப்ரூஃப் கேட்டதுக்கு கூட வந்துட்டு ஊரில் இருக்குது, ஒரு வாரத்தில் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லி சொன்னாங்க, அப்போவே வந்துட்டு நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கணும், இப்படி நம்பி தங்க வச்சதுக்கு நம்மளையே வந்துட்டு இப்படி ஏமாற்றிட்டு போயிட்டாங்களா ரோகிணி, அங்கே பாரு எவ்வளோ ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி, நான் டீலருக்கெல்லாம் வந்துட்டு இதுக்கு எப்படி ரோகிணி பணம் கட்ட போகிறேன், நான் இப்போ என்ன தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் பார்த்தீங்கன்னா அப்படி தலையில் கை வச்சுட்டு அழுகிறாரு. அப்புறம் உடனே அவசரமாக எந்திரிச்சு போய் கேஷ் ட்ராயில் பார்த்தீங்கன்னா கீழே பார்க்குறாரு. பார்த்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்துறாரு. அப்போ ரோகிணி இருந்துட்டு, என்னாச்சு மனோஜ் அப்படின்னு சொல்லவும், ஐயோ ரோகிணி நேற்று சேல்ஸான அமௌண்ட் 6 லட்சத்தை இதில் தான் வச்சிருந்தேன், ஐயோ அதையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறாரு. அதை கேட்ட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்துட்டு பயந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணி இருந்துட்டு, ஏன் மனோஜ் எதுக்காக மனோஜ் வந்துட்டு கேஷ் எல்லாம் வந்துட்டு இங்கேயே வச்சுட்டு வந்த, ஈவினிங் வரும்போது எடுத்துகிட்டு வந்திருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லவும், இல்லை ரோகிணி மார்னிங் வந்துட்டு டீலருக்கு கொடுக்கணும், அதனால் சரி இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லி நான் வச்சுட்டு வந்தேன், அவங்க இப்படி திருடிட்டு போவாங்கன்னு எனக்கு எப்படி ரோகிணி தெரியும், அதுவும் நான் லாக் பண்ணி தான் வேறு வச்சுருந்தேன், எல்லாத்தையும் இப்போ உடச்சி போட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக அழுகிறாரு. அப்போ அவங்க ஸ்டாஃப்ஸ் இருந்துட்டு, சார் நாங்களாம் வந்துட்டு இங்கே லோக்கல்லேருந்து வேலைக்கு வரோம், ஆனால் எங்ககிட்டயே வந்துட்டு வேலைக்கு சேரும்போது எவ்வளோ கேள்வி கேட்டீங்க, ஆனால் இப்போ யாரும் என்னன்னே தெரியாமல் 2 பேர் வந்திருக்காங்க, அவங்ககிட்ட எப்படி சார் வந்துட்டு எதுவுமே கேட்காம ஷோரூம்குள்ளே நீங்கள் தங்க வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்டு இங்கே ரோகிணி மனோஜ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் வந்துட்டு, பாத்தியா ரோகிணி நீ தான் வந்துட்டு அவங்கள வந்து வேலைக்கு சேர்த்திக்கலான்னு சொல்லி சொன்னேன், உன் பேச்சை கேட்டதை நான் வந்துட்டு சேர்த்துனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட ரோகிணி, என்ன மனோஜ் இப்படி வந்துட்டு உடனே பழிய தூக்கி எம்எல்ஏ போடுறேன் அப்படின்னு சொல்லவோ, ஆமாம் ரோகிணி நான் வந்துட்டு அந்த ஆளை மட்டும் வேலைக்கு எடுத்துக்கலான்னு தான் நான் சொன்னேன், இப்போ பாரு உன்னால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும், என்ன மனோஜ் பழிய தூக்கி உடனே எம்எல்ஏ போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஸ்டாஃப்ஸ் இருந்துட்டு, சார் இப்போ நீங்கள் சண்டை போடுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை சார், நீங்கள் உடனே போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டு மனோஜ் ரோகிணி பார்த்தீங்கன்னா கிளம்பி நேரம் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு எல்லாம் நடந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்போ போலீஸ் இருந்துட்டு, என்ன சார் நீங்கள் பார்க்குறக்கு 2 பேர் படித்தவங்க மாதிரி தெரியுறீங்க, இப்படியே வந்துட்டு முட்டாள்தனமாக ஏமாந்து போவீங்க, சரி எல்லா டீட்டெயில்ஸ் எழுதி கொடுத்துட்டு போங்க, எங்களுக்கு ஏதாவது வந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே வெளியில் வந்து மனோஜ் ரோகிணி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுது வடிச்சிட்டு நிற்கிறாங்க. ஐயோ என்ன மனோஜ் இப்படி வந்துட்டு ஏமாந்து போயிட்டோம், இந்த விஷயத்தை நம்ம எப்படி வீட்டில் சொல்ல போகிறோம். அதை கேட்ட மனோஜ், ஐயோ அவ்வளோதான் ரோகிணி, அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். ரோகிணி வந்துட்டு, என்ன மனோஜ் இப்போ வந்துட்டு ஆண்டி நினச்சதான் நீ பயப்படுறியா அப்படின்னு சொல்லவும், பின் என்ன ரோகிணி இந்த ஷோரூம் விஷயத்தில் அம்மா தான் வந்துட்டு நமக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ணாங்க, இப்போ அதை விட வந்துட்டு எனக்கு இந்த முத்துவை நினச்சாதான் பயமாக இருக்குது, ஏற்கனவே இந்த முத்து என்ன வாருன்னு வாருவான், இப்போ இந்தளவுக்கு நான் ஏமாந்துட்டு வந்ததை நினச்சா என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துவானே, பேசாமல் இதை நம்ம சொல்லாமல் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு மனோஜ் நம்ம சொல்லாமல் அவனே வந்து இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சோன்னா இதை விட இந்த விஷயத்தை பெருசு பண்ணி விட்டுருவான், நீ வேறு வழி இல்லை வா நம்ம அங்கிள் கிட்ட எப்படி சொல்லணுமோ சொல்லிக்கலாவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி மனோஜ் வீட்டுக்கு வராங்க. இங்கே ரோகிணி பார்த்தீங்கன்னா ஷோரூமில் வந்துட்டு ப்ராடக்ட்டெல்லாம் வந்து திருடு போயிருச்சு ஆண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரோகிணி இப்படி சொன்னதை கேட்டிங்க அண்ணாமலை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சியாகிறாங்க. அதை கேட்ட விஜயா பார்த்தீங்கன்னா ஐயோ அப்படின்னு சொல்லி தலையில் அடிச்சுட்டு பயங்கரமாக அழுகுறாங்க.